இப்ப இது வாங்க சரி உங்க நீங்க பாரு என்ன பழுப்பு அவர் சொல்றது புரியுதா? போட்டா நல்லா இருக்குங்கிறாரு. எப்ப தெரியுது? 3 மாசத்துல தெரியும். 3 மாசம் இல்லையா? 6 மாசத்துல தெரியுங்க. 6 மாசம் அவர் ஏன் கரெக்ட்டா அவர் டாக்டர். அப்படியே 6 மாசத்துல அக்கா முகத்துல எல்லாம் தெரியும். 10 மாசம் ஆயிருச்சுனா டெலிவரி ஆயிருமா? நீங்க எதை ஐயோ ஏவரா நல்லா டெலிவரி ஆயிரு. யாவரமா? உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க. ஏங்க? இல்லனா எனக்கு ஒரு சந்தேகம். உங்க குட்டு சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா? அம்மா சின்னதா இருக்கு பெருசா இருக்கு. உங்களுக்கு போட்டா தெரியானே. எது ஓட்டலையோ? யோ என்ன கேக்குறீங்க? உங்களுக்கு போட்டா தெரியானே. பார்த்தா தெரியலங்க. அம்மா வேணும்னா வேற தெரியல மாதிரியா இருப்பா. எந்த நேரத்துல தெரியுமா? அந்த நேரத்துல தெரிஞ்சா தெரியுங்க. இல்ல பாருங்க. நான் வாங்குறேன்னா உங்க குட்ட காமிக்கணும். அப்பதான் பார்த்து வாங்க முடியும். நீங்க குண்டு வாங்குறோம். நீண்டா இருக்கு எனக்கு வேண்டாம். அந்த குண்டு போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல அந்த குண்ட காமிங்க. இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களே. நீ எப்படி செக் பண்ணி பாக்குறது? எதுல சொல்லுவீங்க? ஐயா நல்லா கதைய செருவுல தானே பிளாக் இருக்குல. எங்க இருக்கு? அப்படியா? இங்க பாரு. ஐயா எல்லாரும் திருப்பிலே இருக்கு. இது திருக்கிற புண்ணே இருக்கு. திருக்கிற புண்ணா? நீங்க ஓகேன்னா யோ நீ பேசுறது போல எனக்கு புரியலையா? அம்மா புரியமட்டே நானே பேசிட்டீங்க. புரியமட்டே பேசிட்டீங்க. ஓகேன்னா சொல்லுங்க. இல்ல எனக்கு வேலை நடக்கு. வேலை நடக்கு. கோவப்படாதீங்க. ஏங்க இந்த பாரியா? நீங்க வாங்க. இது என்ன டீப் லைட்டா? எங்க போய் ஓட? ஐயோ பத்தி ஐயோ பத்தி ஐயோ பத்தி ஐயோ பத்தி தென்பாண்டி கேமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவனை யாரடித்தாரோ. அந்த பிள்ளை அடிச்சப்ப யார் அடிச்சா வயல போடுவாங்க. ஏடா போய் ஒரு பொம்பளை பிள்ளை உன் நெஞ்சில கையை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. பார்த்து சும்மா இருக்க. தென்பாண்டி கேமையில தேரோடு மீதியில மான் போல வந்தவனை யாரடித்தாரோ. இந்த பாட்டு முதல்ல யார் உனக்கு சொல்லி ஏடா போய் ஒரு பொம்பளை பிள்ளை உன் நெஞ்சில கையை வச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. பார்த்து சும்மா இருக்க. நீ இந்த பிள்ளை நெஞ்சில கையை வச்சு அடிச்சு தள்ளுறா. மட்டும் கேட்கவே மாட்டேன். தள்ளுறா காலையில போய் சங்கத்துல போய் எண்ணெய் போட்டு போங்க. நான் காசு கட்டேன். நீ உன் காசை மட்டும் கூட்டி போட்டே வீட்டுல வந்து ரோடு காசு கட்டேன். சங்கத்துல புல்லு தாண்டா வளர்றது. இந்த புள்ளா தேவையில்ல சங்க பாத்திரம் சுத்தி மேம்பட்டமா இருக்கு. அப்படியா ஏமா கௌதமி எப்படியா ஆட்சி நம்ம பேசி ஆத்திரமே தென்பாண்டி தீமையில்ல தேவோடு மீதியில்ல மான் போல வந்தவனே. அதே காது விட்டு ஆன் போனேன். நானே தெருவில் கவிதமே ஆளை பார்த்து மட்டும் இடம் விடாத. நீ இடப்படாத. நான் சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அம்மா நானும் சாதாரண ஆள் இல்ல. ஆளுங்க எப்படி செயல்படுங்கயா? அப்படி சொல்லாத. மூணு இருக்குன்னு என்னை பத்தி தெரியும். என்ன சொன்னாங்க? அவங்க 3 பேர் என்ன சொல்ல முடியுமா? அவன் சும்மா காலுக்குடி பாத்ரூம் சித்தப்பா சித்தப்பா கூப்பிடுவாங்க. காலுக்குடி சட்டத்து மாடியில என்ன பண்ணாரு? மூணு ஒன்னாதான் 10 ரூபாய். என்ன பண்ணுவாங்க? அப்படியே கட்டி
பார்ப்பான். எதுக்கு ஐயா நான் மன்னாடி போய் சேரவா வேண்டாமா ஏம்மா இவ்வளவு தூரம் போய் அலையணும். ஆ, இங்க இருந்து போய் புதுப்பட்ட இறங்கி பத்து பட்ட போய் மன்னார்குடி போய் சரி இது ஒரே பட்சம் காரக்குடி. ஓஹோ ரெண்டாவது இல்லைன்னா நீங்க உங்க வேலையை பாருங்க. ஒன்ன நம்பி நீ வரலாம் ஏன்னா நீ ஒண்ணும் செய்யப்படன்னு எனக்கு தெரியும் இல்ல நாங்க இருக்கோம்லம்மா. இருக்கிறா? உனக்கு மச்சான், யார் உங்களுக்கா மச்சானா அப்படி எனக்கு உனக்கு குழந்தை, இவன் எங்க அண்ணன். அண்ணா அப்ப எனக்கு நீ அவங்க சித்தப்பா மகன், ஆனா அவனுக்கு குடிங்க. யோ, இது என்ன முறையாது இவன் என் ஜாத. அது சொல்லுடா, எனக்கு அவன் ஜாதனா ஒரே முறை வந்து வாங்கி ஏமாந்து தானே இப்போ ஜாத. ஏன்பா, நீங்க 3 பேத்துக்கு வந்து மச்சான். ஆனா இந்த விஷயத்துல எனக்கு பங்காளி. செருப்பு கடத்த வர மாட்டேன். செருப்பு நானும் அந்த பாஞ்சாலி தெரியுமா, ஆமா நம்ம ருக்குமணி கொண்டாட்டி ருக்குமணி கொண்டாடியா மகாபாரதத்துல யாராவது யோ, நீ கதையை மாத்தி போட்டுருக்க அதே மாத்திட்டே நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி 5 பேத்துக்கு போறோம். நீங்க அதே மாதிரி அவங்க 4 பேர் இருக்கீங்க. போங்க. போறப்படி. ஏங்க உங்க 4 பேருக்கு நீங்க மாட்டிக்கிட்டனா யாரு? ஏம்மா மாட்டிக்கிட்டேன்னு சொன்னாரு. ஓவரா பேசிட்டு இருக்க ஓவரா நீ இந்த மாதிரி பேசுற அவங்களை பார்க்கவே பிடிக்காது சரி பொம்பளை பிள்ளைங்க பிரச்சனை விடக்கூடாது. குளிர் நேரம் அவங்க எல்லாம் ஓகே ஆகுமே அப்படின்னு நான் ஓகே ஆகணுமா என்ன ஓகே ஆகணுமா அனுசரிப்பு இருக்காமே. ஒன்றுகிட்ட அனுசரிக்க முடியாது பேசாம நீங்க ரொம்ப தடாரு குட்டாலும் மதாரு கேட்க நான் சண்டை விட்டா மடர்ந்து கேட்கணும் பொட்டி அறந்து போவோம். போற வந்து ஓ போட்டு ஏன்கிட்ட கண்டு போயிடும் நான் ஒத்து வேலை அறுத்து விட்டுருவேன் நான் அதை பிடிச்சி வித்துருவேன் ஆமா நான் கேனா புண்ணான்னு ஊர்ல கம்பெனி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா பேர் பேசி என்ன மஞ்சுட்டாரு சண்டை கட்டுக்கடா. அதான் ஒரு மயிலும் போட மாட்டேன். நாளைக்கு என்ன ஒரு நாளைக்கு என்ன ஊரு? ஏன் உனக்கு வைத்திருக்குதா? வைத்திருக்காங்க அவங்க யோசனை. ஏங்க விஜய் டிவில கூட போய் வாட்சிட்டு அவரு அவரு ஓகேவா? நீங்க இது மாதிரி ஈஸியா தெரியுமா? உசுரோட இருக்கா வேண்டாமையா நீங்க இது மாதிரி தெரியுதா 100 பேண்ட் வாங்கி வேண்டாப்பா ஒரு பேண்டை தூக்கி முதல்ல இறுக்கி கட்டு எதுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அவரு உங்க வேலை நாடகம் நடக்கணும் உங்க வேலை நீங்க பாருங்க. ஆமா ஏன் வேலை நான் பாக்குறேன். ஒரு வேலை என்ன வேலை நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன். நான் பிரச்சனைக்கு போக மாட்டேன் நீ எப்படா துப்பே கேள போறாங்களா? கேட்கற நேரல பாத்தியா? ஏடா. ஏன்னா ஒரு தடவை கட்டி பிடிச்சிங்கன்னா 100 ரூபாய். அவன் 6 வைக்க போறேன். இப்பதான் 3 நாடா முக்காயிருக்கு மார்கழியில. முந்தா நீங்க பொறுத்தது மாட்டுத்தானே நாடாத்துல வந்தது. ஆமாவா புரிஞ்சாதா தம்பி உங்க நோக்கம் மருமக வேணும்டா. நாடா போச்சா நாட்டாக்கிற ஒண்ணுமே எனக்கே புரியல. ஆனா சித்தியோட கும்பீர்னு அந்த பழக்கமே அவருக்கு அப்புறம் தான் நீங்க எல்லாம் ஆமா அது பழைய கம்பெனி கேப்ப கம்பு கம்பானிக்கு ஐயோ, கம்பு கம்பா என்ன நிக்கும் அது கேப்ப அது கம்பெனிக்கு இந்த குளிருக்கு வேற ஆக்கு நல்ல பேச்சா பேசுவையா நல்ல பேச்சு சொல்லுமா உள்ள சாப்பாடு அப்படின்னா ஆமாமா கேப்ப சாப்பிட்டாங்க கம்பு சாப்பிட்டாங்க ஆமா. கேழ்வரகு சாப்பிட்டாங்க. இப்ப நம்ம சாப்பிடுறவங்க அம்பிட்டு விஷம் பேசும் என்ன ஓகே அவர் சரியா கரெக்டா தெரியும். இந்த கம்பெனில இந்த குளிர்ல உட்காந்து நாடா பார்க்கணும். அப்ப சாப்பிட்ட சாப்பாடு ஆமா இப்பெல்லாம் முடியுமா நம்ம உள்ள
உட்கார முடியல. நான் அப்படியே அவங்க பக்கத்துல வர மட்டும் திடீர்னு நாகர் போறாரு பக்கத்துல புடி பார்த்து நான் லைட்டா கையை போட்டுற மாட்டேன் உங்க மேல. கைய போட்டு அவர் யார் தெரியுமா இல்லையா? அத்தான். அதே தூங்காம முடிச்சுட்டே இருக்காரு. ஆமாயா. ஏன் பண்ணிட்டு இருக்காங்க? This is a fruit. ஐயா தமிழ் பேச மாட்டீங்களோ? தமிழ் லேது. லேதுன்றது என்ன மொழிங்க? லேது வந்து என்னடா மொழி? ஒரு மொழி தெரிஞ்சா அது என்ன மொழின்னு தெரியணும். நீங்க மொழிக்காரங்க இருக்கீங்க. லேது சமஸ்தானோ. இதே மொழி? அதுவும் தெரியும். மாத்தி மாத்தி சொல்றாங்க. தெலுங்கு, ஹிந்தி, மாலும். மொழி தெரிஞ்சவங்க ஏறிட்டு வர போறாங்க பாத்துங்க. ஹிந்தி நல்லா தெரியுமா? ஒரே ஒரு மொழி எனக்கு சொல்லி கொடுங்க. ஐயா, அந்த ஒண்ணு ரெண்டெல்லாம் சொல்லுவீங்க. ஹிந்தி கத்துக்கிறேன். ஆமாங்க. நான் சொல்ல சொல்ல நல்ல திரும்பிமா எதையா பாக்குறாரு? நான் விரும்ப பாரியா ஒரு இது சொல்லி கொடுக்கணும்னா சரியா சொல்லி கொடுக்கணும்ல சார். ஐயா குரு நீங்க இப்ப நான் என்ன பண்ணுப்பா? குரு குரு உங்க இதை உனக்கு கூப்பிடவா? நான் சொல்றவா ஏ ஏ இந்த திரும்ப அங்கிட்டே காமிக்காம அந்த ஆளு பயிர் பயிர் ஏ ஏ ஏ தோ யோ இங்க திரும்ப அது தம்பி திரி அது திரிக்க நம்பிட்ட யோ நீ சொல்லி குடியா. ஏ ஏ தோ தோ தி தி சா சா பாஞ்ச் என்ன பாடுச்சா? ஆமா பாஞ்ச் சரி பாஞ்ச் பாட் ஆறு ஆறு ஏழு ஏழு எட்டு எட்டு ஒன்பது யோ தமிழ் தெரிஞ்சதே சொல்லிருக்கேன். என்ன எங்க ஆரம்பிச்சு உடனடிக்கு போற? அப்படியே போனேன். இப்ப பாசி போகும்போது வீட்டுலயா வேற போறேன். மொழி? அவங்க வேணாமா நீங்க நம்ம அந்த இடத்துல பரவ வைக்கிறது அந்த ஒரு மொழி தான் தெரியுமா? இதை வச்சுட்டு அந்த ஆட்டாட்டியா? இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஆங்கிலம் ஆங்கிலம் ரெண்டு ஒண்ணு தயா? ஆமாமா நீங்க பேசி முடிச்சா இங்கிலீஷுங்க வாட் இஸ் யுவர் நேம் போட்டிருக்கங்க. சக்தி போட்டுக்கலாம். வாட் இஸ் குல்ஃபோ சாப்பிட்டேன். ஏய் கரெக்ட்டா சொல்றயா வாட் இஸ் ஐயா விடியா? தட் இஸ் ஐயோ உலகத்துல ஏற்பாடு ஆயிடுச்சு. கரெக்ட்டா சரி கரெக்ட்டா குட்டிடா அப்பா நீ ஒரு மொழியே வேண்டாம். என்ன பண்ணிட்டு இருக்க? பூட்டுக்கு சாயம் போடுறது பூட்டு சாய் போடலாம். அடடா உங்களை தான் ரொம்ப நாள் ஆகிட்டு. நம்ம வீட்டுல ஒரு 50 வயசுல ஒரு பூட்டு இருக்கு. சாய் போடுறாரு. அதுக்கு எங்க பெரியம்மா போடுவாரு. ஏங்க ஏங்க என்கிட்ட ஒரு பூட்டு இருக்குங்க. நீங்க ஓகேன்னா சொல்லுங்க ரெடியா இருக்கு மாறு. அது ரொம்ப நாளா துரு பிடிச்சிருக்குங்க. ஒரு புட்டா நல்லா ஆயில் போட்டு அடிக்கணும். ஆயில் இருக்கா? நம்ம கிட்ட எல்லாமே இருக்கு. இதுக்கு மருந்து போகட்டு இருக்கு. நாங்க எனக்கு வாங்கி சொல்லிருக்கேன் கரெக்ட். போட்டுருவீங்களா? போட்டுடா. துரு பிடிச்ச பூட்டு சரியாக ஐயா நீங்க ஏன் சொல்றீங்க? ஏய் அறிமாட்டே. ஏய் இந்த மாலை என்ன ஒரு வாரம் கழிச்சு போடுறா அப்படி கேட்டா. ஆமா நல்ல வாய்ப்பு இருக்கு. எடுத்துட்டியாடா? ஆனா இங்க ஓகேன்னா சொல்லுங்க. அம்மா சாவி கம்பெனி சாவி. என்ன கம்பெனி சாவியா? சாவி பெருசா சின்னதா? சின்னது இருக்கு பெருசு இருக்குமா? இந்த சாவி வந்து கருணாதா. இந்த சாவி ஓ அங்க வச்சுக்கிறதா? இந்த சாவி ஊரு சுருட்டேன். அதே நாங்க கேள்விப்பட்டதே இல்ல. இது பேரு அப்படியா? அது கம்பெனி. கம்பெனி மட்டும்தானா? கம்பெனி சாவி பேரு. ஆ இது வந்து தண்ணி சாவி. கிளம்ப. எந்த நேரமும் புறாஞ்சி வருது. பழக்கமே இல்லை. குப்பீர் வருது. உங்ககிட்ட இருக்கிறது ஓட போமா. திடீர்னு சொந்துக்குள்ள டக்கு போய் ஒழிஞ்சுக்கலாம். அப்படிங்கிறாங்க. சரி விஷத்தை கக்குமா? விஷத்தை கக்காது விஷத்துக்கு என்ன விடு. என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? இறந்த குழந்தை. ஓ this is a fruit. குருட்டுல எங்க பணம் வியாபாரம் பண்ணாட்டுமா? வாங்குறீங்களா?
நான் எதுக்கு பப்பு நினைக்கிறேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் யோகா வேணும். என்ன யோகா? சாப்பாடுக்கு சாப்பாடு, சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, தண்ணி, டீக்கு டீ, சம்பளத்துக்கு சம்பளம். சரி, டெய்லி 12 மணி ஆச்சுல இது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு பொம்பளை கட்டி பிடிக்க வச்சு. சரி, அது ஒண்ணுதான். நீ நைட்டு ஃபுல்லா இப்படி பெட்டி அப்படியே இருக்கணும். இப்ப எந்த நிலைமுறை டக்கு டக்கு அதெல்லாம் நினைக்காது. இன்னைக்கு நீ இது பண்ண முடியாதுல்ல, நீதான் மாலை போட்டிருக்கீல.
தம்பி ஒன்னொன்னு சொல்லட்டுமா? எங்க சம்பளம்லாம் வீட்டுக்கு போவோம். எத்தனை எவ்வளவு சம்பளம் பேட்டா காசு முடிச்சுட்டே கொடுப்பாதா? நீங்க நாடகம் தாழ்ந்தா முடிய எத்தனை நாள் நாடகம் போய் 132 சரக்கு மேல சொல்லிக்கிட்டு அது இது சரி எல்லாம் புதிய கிராமம் சந்திரனை கூப்பிடுங்க தாட்டி பாரு என்ன பொம்பளை பிள்ளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க? முருகனுக்கு எத்தனை முன்னாடி? 2. என்ன இருக்கா? 2 சைடுல இருக்குல்ல? இங்க ஒண்ணு இருக்குல்ல? இங்க ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு ஒண்ணு. அது மூணாவது. தன்னானே
பிரிச்சு விட்டு எதிரி விட்டீங்க. இல்ல அது செக்கச்சேவன். பிரிச்சு விட்டியா? எங்க ஊர்ல இல்லை கேக்கு. தொடையில முத்தம் கொடுக்கலாம். நம்ம அந்த தொடையில அது செக்கச்சேவன். எங்க ஊர்ல இந்த மாதிரி கொல்லமுடி மாலை விட்டுருந்தேன். அதான் கர்நாடக மாத்திட்டு அப்புறம் போய் காலைல மாலை விட்டாங்க. நம்மளே கையெழி கரகாட்டத்துல இருந்து போய் வந்திருக்கீங்க. அவன் இத்தனை கலையெல்லாம் அந்த கரையை கலைக்கிறாங்க. கண்டிப்பா உட்காந்து குத்துறாங்க. நீ வாய் மூடியா? கும்பலே கட்டி குடிச்சாலே ஒன்றும் நடிக்க மாட்டேன். அப்போதான் இட்லி போட்டு போடுங்க. ஆமாயா புதுசுக்கு புதுசுக்கு இந்த மாதிரி கட்டி பிடிச்சா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? கட்டி குடிக்கிறதுனா ஊருக்காக என்னத்துக்கு பப்புக்கார பொடியல் மாதிரி சரி காதல் காதல் ஏயா விசிஷம் என் மேல காதல் இருந்துச்சுங்க. ஆமாடா. எதை பார்த்து காதல் இருந்துச்சு உங்களுக்கு? உங்க இதுல யோ எது உங்க நடிப்பு உங்க இதுல அப்படி சொல்லுங்க. இதுதான் காதல். நேரத்துலாம் போன் பண்ணிடுவாரு காதல் பண்ணி. ஹலோ என்னம்மா வரல உனக்கு அப்பா கொட்டப்பட்டி பக்கத்துல அந்த நாடகத்துல வந்திருக்கேன். உனக்கு வரல கேட்டுட்டு ஏறப்படன்னு புரிஞ்சு வாங்கி வரேன். வேணாமா பாயா ஏன் பாயிலாம அம்மா மேல சித்த போட்டுருக்காங்க. மணிமுத்து சொல்லுங்க. என்ன காதல் பண்றது நாங்க யாரும் பேசிட்டு இருக்கீங்க? போன யாரு? ஆனா வீட்டுக்கு வாடகைக்கு இருக்காங்க. அந்த அக்கா வரையில ஒரு பில் பண்றாங்க. வாடகைக்கு என்ன வேணும்? ஆனா வீட்டுல வாடகைக்கு இருக்காங்க. பாய் வாங்க போறேன் நாளைக்கு காலையில. சரி அதே பாய் வாங்கி வந்தா அவங்க ஏன் உங்ககிட்ட பாய் வாங்கிட்டு சொல்றாங்க? அம்மா நான் தான் இந்த குடியிருப்புக்கு தலைவர். சந்தேகம். ஐயா நீங்க விஷயமா இல்ல அந்த குடியிருப்புக்கு நான் தான் தலைவர். ஏங்க உண்மையிலே என்ன லவ் பண்றீங்களா? ஏன் நீங்க லவ் பண்றேன்னு சொல்லும்போது எல்லாம் சிரிக்கிறாங்க? அவங்க தெரியும் நான் சிரிச்ச முண்டை போயிருக்கேன். அப்ப உங்க காதல் சரின்னு அர்த்தம். அப்படி இல்ல நல்ல பிள்ளை கிடைச்சிருக்கேன்னு அவங்க உங்களுக்கு ஓகே என்ன நான் கேட்ட கேள்வி பதில் சொல்லல. எதை பார்த்து விரும்புறீங்கன்னு கேட்டேன். உங்க மனசை பார்த்தா இந்த காட்டு போட்டு பார்த்தீங்களா? அந்த காட்டு என் காட்டு ஹலோ முருகனுக்கு இடையில சாமி போச்சு. உங்களுக்கு என் மேல காதல் இருக்குதா? ஏங்க நீங்க எப்படி வந்து இடிச்சீங்கல்ல அந்த டீப் லைட் போட்டு அப்பவே உங்க மேல காதல் வந்துருச்சுங்க. பேசிதான் போய் டேமேஜ் ஆயிடுச்சா? மேரேஜ் ஆயிடுச்சா? யோ மேரேஜ் ஆனா நான் ஏன் இங்கே வர போறேன்? சரி பிள்ளைகளும் இருக்கா? யோ விட்டாங்கள எனக்கு கல்யாணமா அந்த புள்ள எங்க இருக்கும்? மாத்திட்டாங்க. என்ன பிறந்த ஒரு நேரத்தில் கல்யாணம் அது நம்ம தமிழ் தான். இல்லைன்னா சாதம் தெரியல அது சரி குறைச்சி விட்டுறாங்க. இவங்க அப்புறம் என்ன நான் லவ் பண்றேன்னு சொல்றீங்களா? நம்ம ரெண்டு பேரும் ஜாதகம் பொறுத்தலான்னு நம்ம கல்யாணம் பண்ணி நாளைக்கு போய் சுத்துட்டீங்கன்னா நான் என்ன மயிருக்கு ஆயிரு நான் சனி பண்ண மாதிரி ஒண்ணே நல்லா உங்களை காதல் பண்ணுறது. சரிங்க உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கைய? எனக்கு வெக்கம். நான் தானே பண்ணணும். அது உங்களுக்கு சதவீதம் எனக்கு வெக்கமா இருக்கு. இல்ல வெக்க பின்னாடி தானே வரணும். உங்களுக்கு ஏன் வருது? முதல் பண்றேன். ஏன் நாங்களாம் கடை பண்ணிட்டே இருக்கோமா? ஆனா இப்படி போறேன் பாரு. உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா இருக்காங்களா? இல்லங்க அண்ணன் மட்டும் தான் வச்சிருக்காரு. காசு கொடுத்துட்டு பேசு. கண்ண பெருந்தா ஒழியில தலை எடுத்தா பாடி 50 ரூபாய்க்கு பாடியாச்சு. 7000 அப்புறம் 7000 50 ரூபாய்க்கு நீங்க படிப்பாங்க படிப்பாங்க. 20 ரூபாய்க்கு
இங்க வர. அண்ணன் சார்பாக அன்பளித்து அண்ணன் பாடுவோம் அவசியம் பாடுவோம். என்ன உள்ள கூட்டிட்டு பாடுவோம். அவசியம் பாடுவோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களை காதல் படம் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா கண்கள் இல்லாமலே ஒரு காட்சி தோன்றுமா அன்புனார் மறந்துடுனே. இது உங்க ஒரு இது உங்க ஒரு யூடியூப் சேனல் அன்புனார் சார்பாக எனது நம்பர் எப்ப இருக்குமா நபர் கௌதமி அவர்களுக்கும் எங்க ரெண்டு பேருக்கும் இது உங்க ஊர் யூடியூப் சேனல் அன்புனார் சார்பாக 200 ரூபாய் என்பதை பெற்று பெருமைப்படுகிறார்கள். இல்லப்பா கட்டி பிடிச்சது நாங்க இல்ல குளிர் அடிக்குது எங்களுக்கு இல்ல இல்ல இன்னொரு டைம் கட்டி பிடிக்க தருவா வந்தாங்க. இல்ல இல்ல குடுத்தாரு தண்ணியை போட்டு தூங்கிட்டாங்க. ஏங்க உங்க மேல நானும் வந்துருச்சுங்க. வந்துச்சுன்னா பின்னால மாமா நல்ல சௌரியமா இருக்கு. காதலுங்க காதல் மனசுக்குள்ள உங்களை அப்படியெல்லாம் வச்சிருக்கேன். நானுமே உங்க வீட்டுக்கு வரணும் பார்த்து உங்க வீட்டுக்காரர் பெரிய அருவா செஞ்சு வச்சிருக்காரு. அவன் புதுசா இருக்கு அதனால நான் வர்றது சாமியோ வீட்டுல இல்லாத நேரம் போடுங்க சரியா? அப்படி இல்ல உங்க மேல நான்
மச்சான் மச்சான் ஆசை மச்சான்